இந்த வீடியோவில் ரெஸ்ட் அசர்ட் ஏபிஐ டெஸ்டிங் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஃபைலில் போய் நியூ கிளாஸ் ஃபைல் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபைலை கிளிக் பண்ணி ஒரு நியூ கிளாஸ் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ கிளாஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நேமில் கிளாஸ் நேமை கொடுத்து test3 என்ற கிளாஸ் நேமை கொடுத்துட்டு ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி ஒரு கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த வெப்சைட்டில் இருக்கிற request.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி தான் ஏபிஐ டெஸ்டிங் செய்ய போகிறோம். இது சாம்பிளாக இந்த request.in என்ற வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் ஏபிஐ டெஸ்டிங் செய்ய போகிறோம். தொடர்ந்து இதுக்கு முதல் செய்த தொடர்ச்சியாக தான் வந்து செய்ய போகிறோம். முதல் செய்ததை வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறோம். நான் முதல் டெஸ்ட் 2ல் செய்ததை வந்து இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த முதல் வீடியோவில் வந்து நீங்கள் இந்த முதல் பாட்டை வந்து பார்க்கலாம். இதில் வந்து தேவையான டிபெண்டன்சி எல்லாம் டிபெண்டன்சியை இம்போர்ட் பண்ணிவிட்டு தேவையான டிபெண்டன்சி எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இதில் வந்து JSON ஆப்ஜெக்டை வந்து கால் பண்ணியிருக்கு. JSON ஆப்ஜெக்ட் கால் பண்ணிட்டு request JSON equal to new JSON of object and JSON of object க்ரியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து request JSON.put அங்கே நேமையும் ஜொப்பையும் நாங்கள் request.in அந்த வெப்சைட்லேருந்து இந்த நேமையும் ஜொப்பையும் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். அந்த நேரத்தில் இப்படியா இருக்க ரெஸ்பான்ஸ் கோட் வந்து 200. இந்த பேஸ் யூஆர்எல்லை வந்து அதில் கொடுத்துருக்குது. request.inல பேஸ் யூஆர்எல்லை கொடுத்துருக்கு. தொடர்ந்து இந்த request.inக்கு வெப்சைட்டின் பேஸ் யூஆர்எல்லை கொடுத்துருக்கு. அதோட வந்து அதுக்கு மேலே system.out.printlnக்குள்ள வந்து request JSON2 ஸ்ட்ரிங்காக பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கு பிறகு வந்து பேஸ் யூஆர்எல் கொடுத்துருக்கு. அதை தொடர்ந்து கிவ்னுட்டு தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து பாடி கொடுத்து JSON request JSON.to JSON ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுற மாதிரி பாடி கொடுத்து தொடர்ந்து வந்து வென் புட் ஸ்லாஷ்ன்னுட்டு அங்கால பேஸ் யூஆர்எல்ல தொடர்ந்து வர யூஆர்எல்லை கொடுக்கணும். யூஆர்எல்ட மிச்ச பாட்டை வந்து பேஸ் யூஆர்எலுக்கு அடுத்து அங்காளி யூஆர்எல்லை கொடுக்கணும். தொடர்ந்து வென் புட்டுன்னுட்டு அந்த பேஸ் யூஆர்எல்ல தொடர்ந்து வர யூஆர்எல்லை கொடுத்துட்டு தொடர்ந்து அப்படியே இருந்தால் ஸ்டேட்டஸ் கோட் 200 வந்து கொடுக்கணும். அப்படியே இருந்தால் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 200 அதை கொடுத்துருக்கு. தொடர்ந்து .log all வந்து கொடுத்துருக்கேன். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து நாங்கள் இது test3 அந்த கிளாஸுக்குள்ளே வந்து எழுதின இந்த கிளாஸுக்கு இல்லை வந்து attestன்றதை வந்து கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து attestன்றதை வந்து கால் பண்ணிவிட்டு அதில் தொடர்ந்து attest.org.testing innovation.testன்றதை வந்து கால் பண்ணிவிட்டு ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் ரன் ஆஸ் டெஸ்ட்ன்றதை வந்து ரன் பண்ணினா எங்களுக்கு JSON ஃபார்மெட்டில் நேமும் ஜாப்பும் வந்து பிரிண்ட் ஆகி வருது. தொடர்ந்து இந்த நேமும் ஜாப்பும் வந்து request.in என்ற வெப்சைட்லேயே இருக்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்படி JSON ஃபார்மெட்டில் எங்களுக்கு JSON ஃபார்மெட்டில் பிரிண்ட் ஆகி வருது. தொடர்ந்து அப்டேட்டட் பிரிண்ட் ஆகி வருது. தொடர்ந்து இப்படி வந்து JSON ஃபார்மெட்டில் எங்களை இந்த request.in இந்த வெப்சைட்டில் இருக்கிற நேமும் ஜாப்பும் வந்து இப்படி வந்து வருது. தொடர்ந்து இன்னொரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நியூ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி test4 என்ற பேரில் வந்து ஒரு கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த request.in இந்த வெப்சைட்டில்
வந்து ரிக்வெஸ்ட் ஒட்டின இந்த வெப்சைட்டில் யூசர் 2000 கேட்க இந்த முதல் செய்த அந்த கோட்டை வந்து காப்பி பண்ணிட்டு போய் முதல் டெஸ்ட் 3 எழுதின கிளாஸ் அது அந்த இதை வந்து காப்பி பண்ணிட்டு போய் நாங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி டெஸ்ட் 4 ஜாவா அந்த இதில் வந்து போட்டுட்டு தொடர்ந்து பேஸ் URL சேஞ்ச் பண்ணணும். பேஸ் URL சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேஸ் URLs சேஞ்ச் பண்ணிவிட்டு ரிக்வெஸ்ட் ஒட்டின் அந்த வெப்சைட்டில் வந்து பேஸ் URL சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ் URL காப்பி பண்ணிவிட்டு போய் அதை வந்து அதில் கொடுத்து தொடர்ந்து பேஸ் URL சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேஸ் URL தொடர்ந்து வர URLையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு புட்டன்றதுக்குள்ளே இருக்கிற அந்த பேஸ் URL தொடர்ந்து வர URLையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேஸ் URL தொடர்ந்து வர அந்த URLையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெதட் டைம் அங்கே கொடுத்த புட்டண்ட மெதட் டைம் வந்து பச்சண்டு சேஞ்ச் பண்ணுறேன். தொடர்ந்து அங்கே பேஸ் URL தொடர்ந்து வர URLண்ட அதையும் வந்து பச்சண்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு மிச்ச பேஸ் URL தொடர்ந்து வர URL அதுக்குள்ளே கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து நாங்கள் இந்த கிளாஸுக்கு கீழே @testன்றதை வந்து அதில் கால் பண்ணிவிட்டு @testன்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் பட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான டெஸ்டிங் இது வந்து அந்த தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி JSON ஃபார்மேட்டில் எங்களுக்கு அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. தொடர்ந்து JSON ஃபார்மேட்டில் நேம் ஜாப் அப்டேட் டேட்டு இப்படி வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. வந்து அவுட்புட் வந்து JSON ஃபார்மேட்டில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. தொடர்ந்து ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு தொடர்ந்து இன்னொரு கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணி தொடர்ந்து இன்னொரு டெஸ்ட் 5 என்ற பேரில் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு தொடர்ந்து டெஸ்ட் 5 என்ற பேரில் வந்து இன்னொரு கிளாஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் என்ற பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்ட் 4 செய்த அந்த கோட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் டெஸ்ட் 4 செய்த அவ்வளோ கோட்டையும் அந்த கோட்டை வந்து காப்பி பண்ணிவிட்டு போய் இதை கொண்டே டெஸ்ட் 5 என்ற இப்போ நான் க்ரியேட் பண்ண கிளாஸில் வந்து போட்டுட்டு தொடர்ந்து கிளாஸ் 5 நான் க்ரியேட் பண்ண கிளாஸ் 5ல் போட்டுட்டு தொடர்ந்து அதுக்கு வந்து மெதட்டுக்கு நேமை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். தொடர்ந்து டெஸ்ட் 5 வந்து அதோட மெதட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ரிக்வெஸ்ட் ஒட்டின் அந்த வெப்சைட்டை பயன்படுத்தி டிலீட் பண்ணுறதுக்கு தொடர்ந்து இந்த வெப்சைட்டில் டிலீட் பண்ணுறதுக்குரிய டிலீட் பண்ணினோம்னா அதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் 204 டிலீட் பண்ணினா அதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் 204 தொடர்ந்து அதுக்குரிய பேஸ் URLையும் கொடுத்து பேஸ் URLன்ற இடத்த அந்த பேஸ் URLையும் கொடுத்துட்டு தொடர்ந்து பேஸ் URLன்ற இடத்த URLை கொடுத்துட்டு தொடர்ந்து பேஸ் URLை கொடுத்துட்டு தொடர்ந்து கீழே இருக்கிற கிவன் அவ்வளோத்தையும் அழிச்சிட்டு தொடர்ந்து தேவையான எல்லா பேக்கேஜையும் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு மேலே இம்போர்ட் சர்டிஃபிகேட் அந்த தேவையான பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேஸ் URLக்கு கிவனுக்கு முறைய அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பேஸ் URL தொடர்ந்து வர அந்த URLக்கு வந்து நான் கொடுக்குற புட்டன அந்த மெதட்டை வந்து சேஞ்ச் பச்சன்ற மெதட்டை சேஞ்ச் பண்ணணும். தொடர்ந்து அதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் வந்து 204 ஸ்டேட்டஸ் கோட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குரிய பேஸ் URL தொடர்ந்து வர URLையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு பேஸ் URL தொடர்ந்து வர URL சேம் URL தான் அதையும் வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து
கொடுத்த பச்சை மெதட்டை வந்து delete and சேஞ்ச் பண்ணணும். இது வந்து delete-க்குரிய டெஸ்டிங். தொடர்ந்து கொடுத்த அதோட வந்து அட்டெஸ்ட்ன்றதையும் வந்து மேலே கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து அதுக்குரிய தொடர்ந்து மேலே டெஸ்ட்டு அதுக்குள்ளே வந்து அட்டெஸ்ட்ன்றதையும் கால் பண்ணிவிட்டு தொடர்ந்து delete and மெதட் அந்த பச்சை மெதட்டையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு delete and சேஞ்ச் பண்ணிவிட்டு தொடர்ந்து delete-ன்றதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் தொடர்ந்து சேவ் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை ரன் பண்ணுவோமாக இருந்தால் தொடர்ந்து delete பண்ணுறதுக்குரிய ஸ்டேட்டஸ் delete பண்ணிடுறதுக்குரிய API டெஸ்டிங் ப்ராஜெக்டை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் run as டெஸ்ட்ன்றதை கொடுத்து ரன் பண்ணுவோமாக இருந்தால் எங்களுக்கு பாசஸ் 1 வந்திருக்கு ரன் 1 அதோட வந்து பாசஸ் 1 வந்திருக்கு தொடர்ந்து சக்ஸஸ் மெசேஜ் அதோட வந்து இங்கே ஸ்டேட்டஸ் கோட் வந்து 204 இப்படி தான் வந்து delete பண்ணுறதுக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் இப்படி தான் delete பண்ணுறதுக்குரிய டெஸ்டிங் தொடர்ந்து 204 மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.